ரொம்ப நாளாகவே ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யோகா கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப எளிய முறையில் இருக்கக்கூடிய யோகா மெத்தட்ஸை நீங்கள் வீடியோவின் மூலமாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இனிமேல் வரப்போகிற காலங்களில் யோகா பற்றின வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குட்டி குட்டியான எளிய முறையிலான யோகா மெத்தட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதிக பேர் விரும்பினால் மட்டும்தான் நான் யோகா பற்றின மெத்தட்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் நான் ஷேர் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அந்த வீடியோஸை கொடுத்து பயன் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யோகா அப்படின்னா என்ன, இந்த யோகா நம்ம எதுக்காக பண்ணுறோம், யோகா பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவின் மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யோகா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யோகா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இணைத்தல் அப்படின்னு பேர். உடல் அப்படிங்கிறது 5 பூதங்களால் உருவானது. உலகம் அப்படிங்கிறது 5 பூதங்களால் உருவானது. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த 5 பூதங்களையும் இணைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற உண்மையான உணர்வை நம்மளால் நேரடியாக தரிசிக்க முடியும். அதாவது நிறைய பேர் கடவுளை பார்க்க போகிறேன், நான் கடவுளை பார்க்கணும், அப்படி இப்படி நான் நிறைய காசு செலவு பண்ணுறது, நிறைய எஃபோர்ட் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எந்தையுமே போய் தேட தேவையில்லை. நீங்கள் யோகா பண்ணால் போதும், உங்களால் கடவுளை பார்க்க முடியும். புரியுதுங்களா? அதுவும் நேரடியாக தரிசிக்க முடியும். அதாவது யோகா அப்படிங்கிறது யோகம் அப்படின்னு பேர். இந்த யோகம் அப்படின்னா இணைத்தல். இந்த இணைத்தல் மூலமாக நம்ம எதை ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், உண்மையான ஒரு உணர்வு, அந்த உண்மையான உணர்வு நிலையை நேரடியாக பார்க்க முடியும், நேரடியாக உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து கடவுளை பார்த்துட்டிங்களா, உங்களால் உண்மையாகவே இந்த ஆன்மீக உணர்வை வந்துட்டு உணர முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் இந்த யோகா பண்ணதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்குது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா செல்வங்களுமே அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஃபேக்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்மீக உணர்வை உணரணும் அப்படின்னு சொன்னா 4 யோக பாதைகள் இருக்குங்க. இந்த 4 யோக பாதைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கிரியா யோகம் அப்படின்னு சொல்லி 4 விதமான யோகங்கள் உண்டு. ஓகே, முதல்ல கர்ம யோகம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். கர்மா அப்படின்னு சொன்னா செயல் அப்படிங்கிறது பொருள். அதாவது உங்களுடைய உடலை பிரதானமாக உபயோகப்படுத்தி ஒரு செயல் வடிவம் செய்து அதன் மூலமாக ஆன்ம ஞானத்தை அடைய முடியும். புரியுதுங்களா? எப்படின்னா, உங்களுடைய பாடியை பல வடிவங்களாக நீங்கள் வளைச்சி நெளிச்சு நீங்கள் ஒரு வடிவத்திற்கு கொண்டு வரும்போது அந்த வடிவத்தின் மூலமாக ஆன்மீக ஞானத்தை அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, நம்மளுடைய ஷேப், நம்ம எந்த அளவுக்கு வளையிறோம் அப்படிங்கிறத நாம் உணரணும். ஓகேங்களா? நம்மளுடைய கால்கள் எந்த வடிவத்தில் இருக்குது, நம்மளுடைய கைகள் எந்த வடிவத்தில் இருக்குது, நம்மளுடைய உடல் வாகை எந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உணரும் போது அந்த உணர்வுனால ஒரு ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானம் தான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய செயல்கள் மூலமாக, அதுவும் உடலை பயன்படுத்தி ஒரு செயல் செய்கிறோம், வேற எதுவுமே இல்லை, உடலை பயன்படுத்தி ஒரு செயலை செய்யும் போது அதன் மூலமா நம்மளால ஒரு ஞான அறிவை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2வது யோகம் ஞான யோகம். இந்த ஞான யோகம் அப்படின்னா என்ன? ஞானம் அப்படின்னா தியானம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தியானம் செய்து அதன் மூலமா ஆன்மீக ஞானத்தை அறியும் ஒரு வழி. ஓகேங்களா? சும்மா இருந்தா போதும், மூச்சை கவனிச்சா போதும், ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டா போதும், உங்களால் ஆன்மீக ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெடிடேஷன், தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுதான் 3வது விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்தி யோகம். அதாவது ஒருத்தவங்களுடைய உணர்ச்சியை உபயோகப்படுத்துறது.
உணர்ச்சியை உபயோகப்படுத்துறதுனா எப்படி அப்படின்னா, ஒரு கடவுள் மீதோ அல்லது உயர்நிலை குருவின் மீதோ பிரதிபலன் இல்லாமல், அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது எதுவுமே வேணும் அப்படிங்கிற தன்மையில் இல்லாமல், நான் தூய அன்பை கொடுக்குறேன், நான் தூய அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் பக்தி யோகம். எல்லாருக்குமே நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு வேணும் இது இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற வேணும் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் எல்லாருமே கொடுக்குற நிலைக்கு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் லைனரில் சொல்லணும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் லவ். ஓகேங்களா? அன்கண்டிஷ்னல் லவ். எனக்கு எதுவும் வேணும் அப்படின்னும் ஆசைப்படல, இதெல்லாம் இருந்தானா இதை கொடுப்பேன் அப்படிங்கிறதும் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அந்த நிலைக்கு பேர் தான் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிரியா யோகம். பார்த்தீங்கன்னா கர்ம யோகத்தில் நம்மளுடைய உடல் கட்டமைப்புகளை பயன்படுத்தி அதன் மூலமாக ஞான ஒளியை அடையிறோம் இல்லையா? அதே மாதிரி கிரியா யோகத்தில் மனசை பயன்படுத்தி நாம் ஞானத்தை அறிய முடியும். பாருங்க, உங்களுடைய மனசுடைய கட்டமைப்புகள், ஓகேங்களா? உங்களுடைய மனசு எதை பற்றி யோசிக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் எதை பற்றி இருக்குது, நம்மளோட சிந்தனைகள் எதை பற்றி இருக்குது, இது எல்லாத்தையும் கவனித்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து போயிடும். இதில் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் என் வாழ்க்கையே இப்படி இருக்குது, நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சேன், எனக்கே தெரியலையே நான் இப்படி பேசியிருக்கேனே, நான் என்ன இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரியா யோகத்தில் பாருங்கள். சில பேர் யோகா பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பக்தியோடு ஒருத்தவங்களை அதாவது அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த எல்லா நிலையும் அடைஞ்சதுக்கப்புறம் கிரியா நிலையை அடையிறதே இல்லை. எப்போ கிரியா நிலையை அடைவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு ஏன் இதெல்லாம் யோசிக்குது, ஏன் இந்த இடத்துக்குலாம் போகுது, இதெல்லாம் அவங்க யோசிக்கும் போது தான் அவங்க அந்த நிலையை அடைவாங்க. ஓகேங்களா? ஸோ மனசை பயன்படுத்தி அந்த மனதின் சுழல் மூலமாக ஒரு நிலைக்கு வராங்க. பார்த்தீங்களா? சுழண்டுட்டே இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அமைதியாகி அதனால ஆன்ம ஞானத்தை அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபைனலாக இருக்கக்கூடிய கிரியா யோகம். ரஜினி சார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரியா யோகத்தில் தான் அவர் வள்ளலாக இருந்துட்டுருக்காரு. ஸோ அப்போது அவர் இந்த 3 ஞானத்தையுமே அடைஞ்சு கடைசியாக இருக்கக்கூடிய கிரியா யோகத்தில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த கிரியா யோகம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையுமே அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த கிரியா யோகத்துக்கு போகணும் அப்படின்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லலாம் போக முடியாது. மற்ற 3 யோகங்களையும் தாண்டி 4வது நிலையை பிறகு தான் அடைய முடியும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.